அன்பு சத்குரு சங்கார வேலே போற்றி போற்றி. முருகனை கும்பிட ஆரம்பிச்சது ஒரு 3 இயர்ஸ் தான் இருக்கும். முருகன் அடிமைய 1 வருஷம் தான் நான் முருகனை ரொம்ப டீப்பா கும்பிட ஆரம்பிச்சேன். ரொம்ப உருகி கும்பிட ஆரம்பிச்சது 1 இயர். அதுல எனக்கு அதுக்கப்புறம் தான் அறிமுகமானது முருகன் அடிமை. முருகனுடைய புகழ எல்லாருக்கும் தெரிய வைக்கணும். ஓம் முருகா அனுகிரகம் அந்த ஒரு வகுப்பு மூலியமா எல்லாருக்கும் நிறைய பயனடையணும். அந்த மெடிடேஷன், யோகா, வேல் மெடிடேஷன், விஷுவல் மெடிடேஷன் இதெல்லாம் சொல்லி தராங்க. எல்லாத்துலயுமே நிறைய அனுபவங்களும் அதிசயங்களும் நிறைய எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அதிசயங்களை சொல்லியிருக்காங்க. அதுல எல்லாம் உணர்வு பூர்வமாவும் அனுபவிச்சிருக்காங்க. யோகாங்கிறது ஒரு சிலருக்கு நார்மலா யோகா பண்ணுவோம். ஆனா இதுல அவங்க சொல்லி கொடுக்கறது எப்படின்னாக்க, மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே நாம அந்த யோகாவை செய்யும் போது இன்னமும் நமக்கு சிறப்பாக இருக்கு. உடம்புல பிரச்சனை இருக்கிற எல்லாருமே இதுல ஜாயின் பண்ணா அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ், உடம்பு கை கால் வலி, தலைவலி, என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குதோ இது எல்லாமே சரியாயிடும். அந்த யோகா பயிற்சியிலையும் அந்த மெடிடேஷன்லயும் அதுல நம்ம கடவுளையே இறையாற்றல புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட முழு சக்தி நம்மளால பெற முடியும். அதுல நம்ம உடம்பெல்லாம் நல்ல ஆரோக்கியமா இருக்கும். எனக்கும் இதுல இந்த வகுப்புல சேர்ந்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. எனக்கு கால் வலி, குதிகால் வலி, மூட்டு வலி, எல்லா வலியுமே மிக சிறப்பா எல்லாமே சரியா இருக்கு. அதே போல என்னோட சில சின்ன சின்ன பிரச்சனை கூட முருகர் கிட்ட நான் கேட்ட உடனே எனக்கு அவர் அருள் கொடுப்பாரு. எல்லா விஷயங்களும் ரொம்ப ஒரு ஹாப்பினஸாவே போகும். இந்த கிளாஸ்ல நிறைய பேர் சேர்ந்திருக்காங்க. சேர்ந்தவங்க எல்லாருமே நிறைய விதவிதமான உணர்வுகள், இறையாற்றல அவங்களும் உள்ளுக்கு வாங்கியிருக்கிறத எல்லாருமே உணர்ந்து எல்லாருமே இதுல பகிர்ந்துக்கிட்டாங்க. எல்லாருமே எனக்கு என்னோட பார்வையில அவங்க ஒவ்வொரு முருகன் அடிமை கிட்ட நான் பேசும் போதெல்லாம் அவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்கு அந்த முருகனே எனக்கு அருள் கொடுத்து அவரு உபசரிக்கிற மாதிரி மனசுக்குள்ளார ஒரு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி ஒரு இதுலதான் நான் இருக்கேன். அதாவது இப்ப முருகன் அடிமை இந்த கிளாஸ்ல அட்டென்ட் பண்றவங்க எல்லாமே முருகன் அடிமை எப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கான்செப்ட்ல வச்சிருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்றது அவங்க ஒரு என்னோட ஏதாவது ஒரு இதை சொன்னா கூட அவங்க அதுக்கு சொல்யூஷன் சொல்லும் போது, அந்த பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷன் சொல்லும் போது அது அந்த முருகரே எனக்கு சொல்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அவங்க எனக்கு அறிமுகமானது அந்த முருகன் அனுப்பி வச்சு அவங்கள எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சதாதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கும் எனக்கும் ஒரு லிங்க் ஏற்படுத்தி கொடுத்ததே அந்த முருகன் தான். அவரோட அருளால மட்டும்தான் அது நடந்தது. அவர்தான் முழுக்க முழுக்க முருகன் அடிமையும் என்னையும் சந்திக்க வச்சது முருகரோட அருள் அனுகிரகம் ஃபுல்லா இருக்கு. அங்க சந்திச்சு அவங்க நிறைய விஷயங்களை நான் நிறைய அவங்கள்ட்ட பகிர்ந்திருக்கிறேன். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன். அவங்க ஒவ்வொருத்தருக்கும் சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் சொல்யூஷன் சொல்லுவாங்க. இந்த கிளாஸ் எடுக்கிறதுல அவங்களுக்கு ரொம்ப மன மகிழ்ச்சி. நாம மட்டும் இறையாற்றல அனுபவிச்சா இல்ல, எல்லாருக்குமே அந்த இறையாற்றல் கிடைக்கணும். எல்லாருமே அறநெறியில நல்லபடியா ஒழுக்கமா வாழணும். எப்பவுமே அவங்களுக்கு முருகனுடைய புகழையும் எல்லாருடைய பிரச்சனைகளையும் தீர்க்கணும். நிறைய விஷயங்களை முருகன் இருக்கிறாரு, கடவுள் அவர் இருக்கிறாருங்க உணர வைக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை இது பண்றாங்க. இதுல ஜாயின் பண்ணி நம்ம அந்த மெடிடேஷன் இதெல்லாம் வேல் மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணும் போதே நமக்கே அது புரியும். நமக்குள்ளாரே நிறைய விஷயங்கள் புரிய வரும். நம்மளையே நாம உணர்வோம். நம்மளுக்கு உள்ளார இருக்கிற தீய சக்தி எல்லாம் போய் நமக்கு ஒரு மனமாற்றம் இருக்கும். இந்த வகுப்பு ஒரு மிகச் சிறப்பான வகுப்பு. நம்ம உடம்பு உபாதைகள் எல்லாம் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்றதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இதுல ஒரு சின்ன விஷயம், நான் ஓம் சக்தி பராசக்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த வகுப்புல முருகன் அடிமை ஓம் அன்பு சக்தி, ஓம் அன்பு ஆதிபராசக்தி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நானு அங்க சமயபுரம் அம்மாவை அன்னைக்கு தரிசனம் பண்ணணும்னு ஒரு ஆசை எனக்கு. அந்த ஆசையும் எனக்கு நடந்தது. அதே கோவில்ல எங்க ஊர் நரசிங்கபுரம் அந்த கோவில்ல பக்கத்துல இருக்க கோவில்ல நான் அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே கண்ணை மூடி சொல்லிக்கிட்டே இருக்கும் போதே எனக்கு அப்படியே அங்க அம்மாவோட கருவறை எனக்கு காட்சி கொடுத்தது. அந்த ஃபீலை நான் உணர்ந்தேன். எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதை எங்க முருகன் அடிமைக்கிட்டையும் நான் பகிர்ந்துக்கிட்டேன். வகுப்புல முருகன் அடிமைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி.